வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு தங்கம். ஆனா இது நீங்க எப்பவும் கேக்குற மாதிரி ஒரு பேச்சு இல்ல. 2026ஆம் வருஷத்துல தங்கம்னா என்ன, அதோட விதிகள் எப்படி மாறி இருக்குன்னு ஒரு புது கண்ணோட்டத்துல ஆழமா அலச போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல இந்த நம்பரை பாருங்க. 4647 டாலர். இதுதான் 2026ஓட தொடக்கத்துல ஒரு அவுன்ஸ் தங்கத்தோட விலை. இது ஒரு வரலாற்று சாதனைங்க. இந்த விலை உயர்வு சும்மா நடக்கல. இதுக்கு பின்னாடி உலக பொருளாதாரத்தில் நடக்கிற ஒரு பெரிய மாற்றத்தோட அறிகுறி இருக்கு. அதனால தான் இப்ப இத பத்தி பேசுறது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு. அப்போ அசல் கேள்வி என்னன்னா, திடீர்னு ஏன் எல்லாரும் திரும்பவும் தங்கத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்க? இந்த திடீர் ஆர்வத்துக்கு பின்னாடி என்னென்ன காரணங்கள் ஒளிஞ்சிருக்கு? வாங்க ஒன்னொன்னா பிரிச்சு மேயலாம். முதல்ல இந்த ரெக்கார்ட் பிரேக் விலை உயர்வை பத்தி பார்ப்போம். இப்போ இருக்கிற இந்த கோல்ட் ரஷ்க்கு என்ன காரணம்? இதுக்கு பின்னாடி இருக்கிற உடனடி காரணிகள் என்னென்ன? சொல்லப்போனா இது ஒரு சரியான புயல் மாதிரி. அதாவது பணவீக்கம், அரசியல் பதட்டங்கள்னு பல விஷயங்கள் ஒன்னா சேர்ந்து இந்த நிலையை உருவாக்கி இருக்கு. அதை பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். இங்க தான் விஷயமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இந்த காரணிகள் எல்லாம் எப்படி ஒரே நேரத்துல ஒன்னு சேர்ந்துச்சுன்னு பாருங்களேன். குறிப்பா இந்த பணவீக்கம். பணம் அதோட மதிப்பை இழக்கும்போது மக்கள் அவங்க சேமிப்பை பாதுகாக்க எங்க போவாங்க? சரித்திரப்படி தங்கம் அதோட மதிப்பை எப்பவும் தக்க வச்சுக்கும். அதனாலதான் எல்லாரும் தங்கத்தை தேடி போறாங்க. அது மட்டும் இல்ல, வெனிசுலா, ரஷ்யால நடக்கிற அரசியல் குழப்பங்கள், அப்புறம் அமெரிக்கா டாலரோட மதிப்பு குறைஞ்சுக்கிட்டே வர்றது, இதெல்லாம் சேர்ந்து சின்ன முதலீட்டாளர்கள்ல இருந்து பெரிய நாடுகள் வரைக்கும் தங்கத்தை ஒரு பாதுகாப்பான புகலிடமா மாத்திருச்சு. இங்க பாருங்க, இது வெறும் ஊகம் இல்லைங்க. கோல்ட்மன் சாக்ஸ் மாதிரி பெரிய நிதி நிறுவனங்களோட ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, விலை இன்னும் ஏறும்னு கணிக்கிறாங்க. இந்த சார்ட்டை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். குறுகிய காலத்துல விலை தொடர்ந்து ஏறும்னு அவங்க ரொம்ப நம்பிக்கையா இருக்காங்க. சரி, தங்கத்தோட இப்போதைய நிலவரத்தை புரிஞ்சுக்கணும்னா நாம கொஞ்சம் பின்னோக்கி போகணும். அதோட ஆழமான கலாச்சார பின்னணியை பார்க்கணும். ஏன்னா தங்கங்கிறது வெறும் ஒரு உலோகம் மட்டும் இல்ல, அதுக்கும் மேல. இந்த மேற்கோள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லுது. உலகத்துல பெரும்பான்மையான மக்களுக்கு தங்கத்தோட மதிப்பு வெறும் பணத்துல அடங்குறதில்ல. அது அவங்களோட ஆன்மீகம், கலாச்சாரம்னு எல்லாத்துலயும் ஆழமா பின்னி பிணைஞ்சிருக்கு. இந்த ஒப்பீடு எவ்வளவு அருமையா இதை விளக்குது பாத்தீங்களா? மேற்கு நாடுகள் தங்கத்தை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா, பணவீக்கத்திலிருந்து தப்பிக்க ஒரு வழியா பாக்குறாங்க. ஆனா கிழக்குல அது ஒரு குடும்ப சொத்து, பாரம்பரியம், வாழ்க்கையோட ஒரு முக்கியமான அங்கம். ரெண்டு பேருமே தங்கத்தை பாக்குற விதமே வேற. இந்த உதாரணங்கள் தங்கத்தோட உலகளாவிய முக்கியத்துவத்தை இன்னும் தெளிவா காட்டுது. ஜப்பான்ல கின்சூக்கி கலையாகட்டும், இல்ல நம்ம இந்தியாவோட திருமண சீசன் ஆகட்டும், தங்கம் ஒவ்வொரு கலாச்சாரத்தோட இதயத்திலையும் இருக்கு. சரி, பழங்கதையெல்லாம் போதும். இப்போ ஒரு செம மாடர்ன் ட்விஸ்டுக்கு வருவோம். எப்படி ஒரு பழங்கால சொத்தை புது தலைமுறை ஒரு நவீன ட்ரெண்டா மாத்துறாங்கன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயம். இந்த புது ட்ரெண்ட் வரத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? பாரம்பரிய நகைக்கடைகள்ல இருந்த பிரச்சனைகள் தான். ரொம்ப அதிக விலை, தங்கத்தோட தூய்மை கம்மி, வாங்குறவங்களுக்கு எந்த வெளிப்படைத்தன்மையும் இல்ல. இதெல்லாம் தான் ஒரு புது மாற்றத்துக்கு வழிவகுத்துச்சு. இங்கேதான் ஒரு புது கான்செப்ட் வருது. அதுதான் புல்லியன் நகைகள். சிம்பிளா சொல்லணும்னா இது இன்வெஸ்ட்மெண்ட்டும் கூடவே ஃபேஷனும் சேர்ந்த ஒரு கலவை. நீங்க அழகா தெரியறது மட்டும் இல்லாம ஒரு புத்திசாலித்தனமான முதலீட்டையும் செய்றீங்க. இந்த டேபிள்ல பாருங்க, வித்தியாசம் உங்களுக்கு பளிச்சுன்னு தெரியும். புள்ளியன் நகைகள்ல வெளிப்படைத்தன்மை இருக்கு, நல்ல நிதி பலனும் இருக்கு, நீங்க கொடுக்கிற காசுக்கு உண்மையான மதிப்பு கிடைக்குது. அதுதான் இங்க முக்கியமான பாயிண்ட். இந்த ட்ரெண்ட் ஏன் இப்போ பிரபலமாகுது? இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சமூக மாற்றம் இருக்கு. மக்கள் கம்மியான பொருட்களை வாங்கினாலும் அது தரமானதாவும் மதிப்பு மிக்கதாவும் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. சோஷியல் மீடியா இந்த எண்ணத்தை இன்னும் வேகமா பரப்பிட்டு இருக்கு. சரி, இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். நீங்க தங்கம் வாங்கும்போது ஏமாந்து போகாம இருக்க என்னென்ன செய்யணும்னு சில நடைமுறை டிப்ஸ் சொல்ல போறேன். கவனமா கேளுங்க. முதல்ல அரசாங்கத்தோட அதிகாரப்பூர்வ முத்திரை. இந்தியாவை பொறுத்தவரை அதுதான் BIS ஹால்மார்க்கிங். இது நுகர்வோர் பாதுகாப்புக்கு ஒரு சிறந்த உதாரணம். இந்த முத்திரை ஒரு நம்பிக்கையின் அடையாளம், ஒரு உத்தரவாதம். இது எவ்வளவு சிம்பிள்னு பாருங்க. நீங்க கடையில நகை வாங்கும்போது இந்த 3 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணா போதும். முதல்ல லென்ஸ் வாங்கி கேளுங்க. அப்புறம் அந்த 3 குறியீடுகளையும் தேடுங்க. கடைசியா BIS கேர் ஆப் மூலமா அந்த HUID கோடை சரி பார்த்துருங்க. அவ்வளவுதான். ஒருவேளை நீங்க ஆன்லைன்ல வாங்குறீங்கன்னா இந்த விஷயங்களை கண்டிப்பா செக் பண்ணுங்க. அந்த நிறுவனத்துக்கு நல்ல பெயர் இருக்கா? வாங்கின பொருளை திரும்ப எடுத்துக்கிறாங்களா? இன்சூரன்ஸோட இலவசமா ஷிப்பிங் பண்றாங்களான்னு எல்லாத்தையும் பாருங்க. மத்த சைட்ஸோட விலையையும் ஒப்பிட்டு பாருங்க. ஆக மொத்தத்துல விஷயம் ஒண்ணுதான். நம்பிக்கை மட்டும் போதாது, அதுக்கு ஆதாரம் வேணும். நீங்க புத்திசாலியான வாங்குபவராய் இருந்தா ஆன்லைன்லயோ இல்ல நேர்லயோ எப்பவும் வாங்குறதுக்கு முன்னாடி சரி பாப்பீங்க. உங்க பணத்தை பாதுகாக்கிறது உங்க கையில தான் இருக்கு. இந்த முழு பேச்சையும் ஒரு முக்கியமான கேள்வியோட முடிக்கிறேன்.
எல்லாம் டிஜிட்டல் ஆயிட்டு வர்ற இந்த உலகத்துல கையால தொடக்கூடிய காலத்தால் அழியாத தங்கம் மாதிரி ஒரு சொத்து தான் நம்மளோட உண்மையான பாதுகாப்பா இருக்குமா? உங்க நிதி எதிர்காலத்துல தங்கத்தோட இடம் என்னன்னு யோசிச்சு பாருங்க.